Hello everyone, greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a blessing day. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 2, lesson components of food from 6th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஃபுட்லேயுமே, அதாவது நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு ஃபுட்லேயுமே என்ன விதமான காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம க்ரோஅப் ஆகிறதுக்கும், நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும், ஓகேங்களா, நம்மளோட ஆர்கனில் பிளட் ரொட்டேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு நியூட்ரியன்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா? ஸோ அந்த நியூட்ரியன்ட் என்னென்ன நியூட்ரியன்ட் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் கன்ஃபார்ம் நியூட்ரியன்ட் இருக்குது. அந்த நியூட்ரியன்ட் தான் நம்மளோட பாடிக்கு எனர்ஜி கொடுக்கறது, எல்லா விதமான நம்ம ஒர்க்கும் பண்ண வைக்கிறது அந்த நியூட்ரியன்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த நியூட்ரியன்ட் என்னென்ன நியூட்ரியன்ட் அப்படின்றத பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின் அண்ட் மினரல்ஸ். தீஸ் ஆல் ஆர் மேஜர் நியூட்ரியன்ட். ஓகேங்களா? ஸோ மேஜராக இருக்க வேண்டியது இந்த கன்ஃபார்ம் 5. அடிஷ்னல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டரி ஃபைபர்ஸ் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ நம்மளோட ஃபுட் ஐட்டமில் இந்த கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் அந்த டெஸ்டிங் வீடியோஸ் தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா? எப்படி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், ப்ரோட்டீனை எப்படி டெஸ்ட் பண்ணணும், அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி ப்ளூ பிளாக் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா, அயோடின் சொல்யூஷன் வந்து ஃபுட்டு கூட ஆட் பண்ணும்போது ப்ளூ பிளாக் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம், ஸ்டார்ச் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட் ப்ரெசென்டட் இன் தட் ஃபுட். அதே மாதிரி ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது, அதாவது காப்பர் சல்ஃபேட் அண்டு காஸ்டிக் சோடா, இந்த ரெண்டு சொல்யூஷனும் நம்ம ஃபுட் கூட ஆட் பண்ணும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன கலரில்? வயலட் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் ஃபுட் கண்டைன் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? அது வந்து அந்த ஃபுட் வந்து ப்ரோட்டீன்ன்ற நியூட்ரியண்ட்டை கண்டைன் பண்ணி வச்சுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபேட் பார்த்தோம். ஃபேட் வந்து ஒரு பேப்பரில் வச்சு க்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் பேச்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன இருக்குது, தட் ஃபுட் கண்டைன் ஃபேட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை நம்ம இது வரைக்கும் பண்ணதை வச்சு இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஓகே, ஒன் பை ஒன் ஐ வில் ஃபில் திஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபுட் ஐட்டம் ஸ்டார்ச்சு, ப்ரோட்டீன், ஃபேட். ஸோ ப்ரெசண்ட்டுனா எஸ்ன்னு டிக் பண்ணுங்கள், அப்சன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ராங் போட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரா பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் வந்து ஸ்டார்ச் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நோ. ஓகேங்களா? ப்ரோட்டீன்லாம் இல்லை. சார் நோன்னு நான் எழுத மாட்டேன், இன்ட்டு மார்க் போடுறேன். ஓகேங்களா? கரெக்டுனா டிக் மார்க் போடுறேன். ஓகே, ஸோ நோ, இது ரெண்டும் நோ. ஓகேங்களா? மில்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இல்லை, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது கிரவுண்ட்நட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஸ்டார்ச் இல்லை, ப்ரோட்டீன் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இருக்கிறது ரிச் ஃபுட் மட்டும் பார்ப்போம். ஆயில் வந்து கன்ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா? அன்குக்டு பவுடர்டு ரைஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் இருக்காது, ஃபேட் இருக்காது. அடுத்தது குக்குடு ரைஸ் பார்த்தீங்கன்னா குக் பண்ண ரைஸ். ஸோ அதுலேயும் வந்து கார்போஹைட்ரேட் தான் இருக்கும், இந்த ப்ரோட்டீனும் ஃபேட்டும் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரை கோகனட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ச் இருக்காது, ப்ரோட்டீன் இருக்காது, பட் ஆயில் ஃபேட் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரை கோகனட் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அன்குக்டு துவதால். ஸோ அன்குக்டு துவதால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் ஆப்சண்ட், இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் ப்ரெசண்ட்டு, ஆயில் வந்து ஃபேட் வந்து ஆப்சன்ஸ். குக்குடு தால் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ப்ரோட்டீன் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஸ்டார்ச் வந்து ஆப்சன்ட், ஃபேட் ஆல்சோ ஆப்சன்ட். எ ஸ்லைஸ் ஆஃப் எனி வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கா, இல்லை வந்து நெக்ஸ்ட்டு
கார்போஹைட்ரேட் அப்படிலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லேயும் கார்போஹைட்ரேட்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ வெஜிடபிள்ஸாக கார்போஹைட்ரேட் இருக்கும். எனி வெஜிடபிள் அவங்க வந்து பர்டிகுலராக ஒரு வெஜிடபிள் நேம் சொல்லலை. ஸோ எனி வெஜிடபிள்னும் போது நம்மளுக்கு பொட்டேட்டோவும் வெஜிடபிளில் தான் வருது ஓகேங்களா. அடுத்தது பப்பாயா, மேங்கோ இதிலலாம் உங்களுக்கு ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்றத நம்ம டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னாலும் ப்ரோட்டீன் ஒரு சில வெஜிடபிள்ஸில் இருக்கும். வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் தால், நெக்ஸ்ட் பீன்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுல, அதாவது கிரெயின்ஸில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டீன் வந்து வெஜிடபிள்ஸில் இருக்காது ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்ட் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்லைஸ் ஆஃப் ஃப்ரூட்டு. ஸோ ஃப்ரூட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கும். ஏன்னா பப்பாயா பார்த்தீங்கன்னா பப்பாயா, மேங்கோ இதெல்லாம் ஃப்ரூட் தான் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இப்போ நான் இங்கே ஏன் போட்டிருக்கேன்னா இது வந்து வெஜிடபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோவும் அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸ்லைஸ் ஆஃப் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பப்பாயா, அடுத்தது மேங்கோ, மெலன். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபேட் கண்டென்ட்டும் இல்லை. அடுத்தது பாயில்டு எக்கு. ஸோ ஒயிட் போர்ஷன் பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கில் ஒயிட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்காது, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஃபேட் இருக்காது. இந்த எல்லோ பார்ட்டில் மட்டும்தான் ஃபேட் இருக்கும் ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் புக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ், ஸோ ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன் ஓகே. What do these tests show? ஸோ அந்த டெஸ்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது, are fats, proteins and starch present in all the food items that you tested. நம்ம டெஸ்ட் பண்ணதில் என்ன டெஸ்ட் பண்ணோம், ஃபேட் பண்ணோம், ப்ரோட்டீன்ஸ் பண்ணோம், ஸ்டார்ச் பண்ணோம். இது மூணுத்தையும் வந்து எல்லா ஃபுட் ஐட்டம்லையும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். Does a food item contain more than one nutrients? ஸோ ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து ஒன்றுக்கு மேலே வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட்டை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. Do you find any food items that does not contain any of these nutrient? ஸோ ஏதாவது ஒரு ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ரியன்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் இருந்துச்சா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரஞ்ச், ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. அதாவது அதில் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்காது, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்காது, கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி எந்த கண்டென்ட்டுமே. ஆப்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணோம்ல, ஸோ ஆப்பிளில் எந்த வித கண்டென்ட்டுமே இருக்காது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் சில நியூட்ரியன்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த நியூட்ரியன்ட்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். we tested food items for 3 nutrients. நம்ம வந்து 3 நியூட்ரியன்ட் மட்டும் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக நம்ம வந்து 5 நியூட்ரியன்ட் சொன்னோம். ஸோ 3 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 is carbohydrate, protein and fats. There are also other nutrients like vitamins and minerals that are present in different food items. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 3 மட்டும் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நியூட்ரியன்ட் இருக்குது. என்னென்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இது வந்து எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தனியாக டெஸ்ட் பண்ண, அது ஆக்சுவலாக இந்த லோயரில் டெஸ்ட் பண்ண முடியாது. இந்த லெபார்ட்ரி ரொம்ப ஹைலி எக்விப்பைடாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து அதில் நிறையா எக்யூப்மெண்ட் தேவைப்படும் அந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லெபார்ட்ரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு why do we need all these nutrients? ஸோ இந்த விட்டமின் மினரல்ஸை பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸ் ஒன்றும் அந்த மாதிரி ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ட் எதனால நம்மளுக்கு தேவை, ஏன் நம்மளுக்கு அந்த நியூட்ரியன்ட் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாட் டூ வேரியஸ் நியூட்ரியன்ட் டூ ஃபார் அவர் பாடி? இப்போ வேரியன்ட் நியூட்ரியன்ட் சொன்னோம்ல, இந்த 5 டைப்ஸ் நியூட்ரியன்ட், இந்த 5 டைப் நியூட்ரியன்ஸும் நம்மளோட பாடிக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா. கார்போஹைட்ரேட்ஸ் மெயின்லி ப்ரொவைட் எனர்ஜி டு அவர் பாடி. ஸோ கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுது, மெயின்லி ப்ரொவைட் எனர்ஜி டு அவர் பாடி. ஸோ நம்மளோட பாடிக்கு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபேட்ஸ் ஆல்சோ கிவ் அஸ் எனர்ஜி. ஃபேட்டும் வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. பட் மெயின்லின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குது, கார்போஹைட்ரேட் தான் மெயினாக வந்து எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நீ சுத்தமாக வந்து சாப்பிடாமல் இருக்கிற டைமில் உனக்கு எனர்ஜி தேவைன்னும் போது உன்னோட பாடியில் இருக்க அந்த ஃபேட் கண்டென்ட் உங்களுக்கு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது ஓகே. இன்ஃபேக்ட் fats give much more energy as compared to the
சேம் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னா ஃபேட் வந்து 50 கிராம் எடுக்கிறீங்க. பட் கார்போஹைட்ரேட் அந்த 50ன்றது 50 தான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். பட் ஃபேட் வந்து 50ன்றது 100 டைம்ஸ் வந்து உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குற அளவுக்கு அதிகமான எனர்ஜி சோர்ஸு ஃபேட்டில் இருக்குது. ஓகேங்களா? Food contains fats and carbohydrates are also called energy giving foods. ஸோ எந்தெந்த ஃபுட்லலாம் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் நெக்ஸ்ட்டு ஃபேட் இந்த 2 ஐட்டமும் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்கோ ஸோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ப்ரோட்டீன்ஸ் ஆர் நீடட் ஃபார் த growth and repair of our body. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோ அப்புக்கும் உங்களோட பாடியிலே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும், ஐ மீன் உங்களை ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியாகவும், நெக்ஸ்ட்டு உங்களோட பாடி ஷேப் கரெக்டாக இருக்கிறதுக்காகவும், ஓகேங்களா? உங்களோட உடம்புல டெட் செல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு, உங்களோட பாடி ஷேப் கரெக்டாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ மெயினாக க்ரோ அப்புக்கு அண்டு ரிப்பேர் அவர் பாடி, நம்மளோட பாடியில் இருக்க ஒரு சில விஷயங்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஃபுட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆஃப்டன் கால்ட் பாடி பில்டிங் ஃபுட். ஸோ எந்தெந்த ஃபுட்லலாம் உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கோ அந்த ஃபுட் எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாடி பில்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் அது இருக்குது அப்படின்றத நம்ம மெயினாக கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துடலாம். தட் மீன்ஸ் சம் சோர்சஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கேன், பப்பாயா, மெலன், மேங்கோ, மைஸ், பஜ்ரான்றது ஒரு பருப்பு வகைகள். ஓகேவா? அடுத்தது ரைஸ், வீட், ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் ஃபுட் இருக்குது, கார்போஹைட்ரேட் அதிகமாக கண்டென்ட் இருக்குது. ஸோ தீஸ் ஃபுட்ஸ் ஆர் கால்ட் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் another one, this is a fat content food. okay, so fat content foodல 2 types என்னவா பிரிச்சிருக்காங்கன்னா பிளான்ட்லேருந்து கிடைக்கிற ஃபேட் கண்டென்ட், அடுத்தது அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிற ஃபேட் கண்டென்ட். ஸோ இப்போ பிளான்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், மஸ்டர்ட்னா கடுகு. ஓகேங்களா? கடுகு எண்ணெய். சன்ஃப்ளவர் மீன்ஸ் சன்ஃப்ளவர் உங்களுக்கு தெரியும், சூரியகாந்தி பூ, அதுலேருந்து எடுக்கிற ஆயில். சோயாபீன் ஆயில், சோயாபீன்ஸ்லேருந்து ஆயில் எடுக்கிறது. கோகோனட் ஆயில், யூ நோ தட். நட்ஸு, ஸோ ட்ரை நட்ஸ் இருக்குல்ல, முந்திரி, பாதாம், இந்த மாதிரி பருப்பு வகை, பிஸ்தா இதெல்லாம் சொல்கிறோம்ல அது. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் தெரியும், மல்லாட்டை. ஓகேங்களா? அதாவது மணிலா அப்படின்னு சொல்லுவாங்க, நிலக்கடலை, வேர்க்கடலை இப்படிலாம் சொல்வீங்க, அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நேம் மணிலா. மெயின் வந்து பார்த்திங்கன்னா மணிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் எ லென்டைல், ஐ நோ தட். ஓகே, டில். திஸ் ஒன் இஸ் டில். ஸோ இந்த டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எள்ளுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுதான். ஓகேங்களா? ஸோ எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, நல்லெண்ணெய் இதில் தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அதாவது ஜிஞ்சலி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் எ டில். ஸோ தீஸ் ஃபுட் கண்டென்ட், தீஸ் பிளான்ட் ஃபுட் ஐட்டம் கண்டென்ட்ஸ் ஃபேட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேட் கண்டென்ட் அனிமல் ஃபுட் ஐட்டம்ஸ். அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டர், கீ, மில்க், க்ரீம், நெக்ஸ்ட்டு எக், ஃபிஷ், மீட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன இருக்குது, அனிமல்ஸ். இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே அனிமல்கிட்டருந்து கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட், ஃபேட் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரிச்ட் இன் ஃபேட் சோர்சஸ். நெக்ஸ்ட் ஒன், தீஸ் ஆர் ப்ரோட்டீன் கண்டென்ட். ஸோ ப்ரோட்டீனில் அந்த மாதிரி பிளான்ட் பார்ட்ஸு, அடுத்தது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அனிமல் பார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஏ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராம், கடலை இருக்குது தெரியுமா, அதுவும் மெயினாக அந்த கருப்பு கடலை அப்படி சொல்லுவோம்ல, அந்த கடலை, மூக்கு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மூங் தால்னால் பச்சைப்பருப்பு. ஓகேங்களா? முழு பச்சைப்பருப்பு. இந்த நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பார்த்தோம்ல, ஐ மீன் ஸ்ப்ரவுட்டிங்காக பார்த்தோம்ல. ஸோ ஸ்ப்ரவுட்டடு க்ரீன் தால் அதுதான். ஓகேங்களா? ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் அதுதான். ஓகேங்களா? அடுத்தது துவரம் பருப்பு, பீன்ஸ். ஸோ
அவரை இருக்குது தெரியுமா, அது உள்ளேருந்து கிடைக்கும் தெரியுமா அந்த பீன், அது அப்படி இல்லைன்னா வந்து சுண்டல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, மொச்சக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது நெக்ஸ்ட்டு சோயாபீன், திஸ் இஸ் ஏ பீஸ், பச்சை பட்டாணி. சோயாபீன்ஸ் யூ நோ தட். ஓகே, சோயாபீன்ஸ்னால் ஒரு பருப்பு வகைகள் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. தீஸ் plant sources contain protein. So next this is a animal parts. ஓகேங்களா, அதாவது animal sources, some sources of protein contain food items in animal sources. So இந்த animal sources பார்த்தீங்கன்னா meat. So meat you know that. Okay, next milk, egg, paneer, fish. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் அடுத்தது ஃபிஷ் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ப்ரான், கிராபு, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான். ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபுட், அதாவது சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே, தீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆல் கண்டைன் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, I added some carbon contained food items. Okay, so first one is a simple carbohydrate food items, that is glucose, milk, main one is canned sugar. Okay, honey, canned sugar, fruits, honey, canned sugar, அடுத்தது milk. So சம் ட்ரிங்க்ஸு, கேக்கு, ட்ரிங்க்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிற அது. ஏன்னா ஹனிலாம் சாப்பிட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து டைஜஷன் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் சிம்பிள் கார்போஹைட்ரேட். நெக்ஸ்ட் ஒன்று காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்னால் ரைஸ், ஓட்ஸ், திஸ் இஸ் ஓட்ஸு, ரைஸ், பிரெட், பொட்டேட்டோ, யாம், அடுத்தது கார்ன், சீரியல்ஸ், பீஸ், கிரைன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக ஃபுட் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்லி ப்ரௌன் ரைஸ், ஹோல் கிரைன் ப்ராடக்ட்ஸ், அடுத்தது பார்லி, ஃப்ரூட், மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஓட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட்டு, நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட், இது ரெண்டும் சேர்ந்தே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன், திஸ் இஸ் ஏ பெஸ்ட் லோ கார்ப் ஷேக்ஸ். ஓகேங்களா. அதாவது மில்க் ஷேக் நம்ம எடுத்துக்கிறோம்ல, மில்க் ஷேக் எடுக்கிறதுக்கும் ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோவஸ்டான கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், ஹட்சு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மில்க் ஷேக்ஸு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மண்ட் மில்க்கு, கோகோனட் மில்க்கு, க்ரீன் மின்ட்டு, கோகோனட் ஆல்மண்ட், சின்னமன் ரோல். ஸோ இந்த மாதிரி வாட்டர், மில்க்கு, இது எல்லாத்தையுமே கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குது. இப்போ லிக்விட்ஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த சைட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணிலா. ஸோ இதெல்லாமே மில்க் ஷேக் ஐட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன், ஃபேட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட், இது எல்லாமே சேர்ந்த ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஏ ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ப்ரோட்டீன் எது இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஸு, எக்கு, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட், ஃபேட்டி ஃபிஷ், ஃபுல் ஃபேட் யோகாட், இது வந்து சோயா சீட்ஸ், கோகோனட் இல்லைன்னா கோகோனட் ஆயில், நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில், எடுமேம், அவகேடோ, பார்க்குன்றது பன்றி கறி, ஆல்மண்ட்ஸ், டக்கில் இருக்கிறது தெரியுமா, ஸோ அந்த மீட்டு, நெக்ஸ்ட்டு கேஷ்யூ நட்ஸ், ஸ்பைருலினான்றது ஒரு பூஞ்சை தான், அதுலேருந்து உங்களுக்கு ரெடி பண்ணி எடுக்கிற ஃபுட் ஐட்டம் அது. ஓகேங்களா. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்ப்கின் சீட், ஆலிவ், மெக்கடாமியா நட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஏ பிளஃபின் டியூனா. ஸோ இது வந்து ஒரு ஃபிஷ்லேருந்து கிடைக்கிறது தான். கிராஸ் ஃபீட் பீஃப், மாட்டுக்கறி, மேக்ட் ஆயில், வால்நட் அண்டு அட்லாண்டிக் கோட், அதாவது கடலில் இருக்கிற ஒரு சிப்பி வகையில் ஒன்று. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் ஹையாகவே இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஏ பெஸ்ட்
12 foods to eat for healthy fat loss. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எக்கு, கோகோனட் ஆயில், பெர்ரி, டார்க் சாக்லேட், பொட்டேட்டோ. அடுத்தது ஸோ இதில் ப்ரோட்டீன் ரெண்டுமே சேர்ந்து தான் ஓகேங்களா. பல்ப் ஃப்ரீ ஆரஞ்ச் ஜூஸ், ஆயிஸ்டர், கோகோனட் வாட்டர், கேரட், கிராஸ் ஃபெட் பீஃபு, ரா சீஸ், ஆர்கானிக்ஸ் ஆர்கனெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமஸ், ப்ரக்கோலி, பாப்கார்ன், அவகேடோ, ஹோல் கிரெயின் கிராக்கர்ஸ், tortilla, yogurt, roasted chickpeas, string cheese, cheddar cheese, whole grain bread, boiled egg, அடுத்து காலிஃப்ளவர், சன்ஃப்ளவர் சீட் பட்டர், மில்க்கு இல்லை டெய்ரி ப்ராடக்ட்டு, சோயா மில்க்கு. ஸோ இந்த மாதிரிலாம். அடுத்தது எடம் நேம் ஃபுட் ப்ராடக்ட்ஸு. அடுத்தது சிக்கன் ஓகேங்களா, அதாவது பர்கர் அப்படின்னு சொல்கிறது சிக்கனில் வர்றது ஓகேங்களா. அடுத்தது டோஃபோ, சீஸ் டார்டிலின். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் சீஸ். ஸோ சீஸ் ஐட்டம் இருக்கிறது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அடுத்தது சிக்கன் ப்ரெட்டு, பார்க் சாப்ஸு, நெக்ஸ்ட்டு டியூனா, பீஃப், ஃப்ரிம்டாஃப் இது வந்து விதையில் எடுக்கிற பன்னீர் ஓகேங்களா. லென்டைல், ஸோ அந்த பருப்பு வகைகள், லோ ஃபேட் யோகார்ட், கிரேட்டட் பார்மேசின், பம்கின் சீட், எக். ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.